கழுகு, யாம் இருக்க பயமே உட்பட பல படங்களில் நடித்தவர் கிருஷ்ணா. இயக்குனர் விஷ்ணுவர்தனின் தம்பியான இவரது நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கும் படம் யாக்கை. ஆண்மை தவறில் என்ற படத்தை இயக்கிய குழந்தை வேலப்பன் இயக்கியிருக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. இப்போது டப்பிங் வேலைகள் நடைபெற்று வருகின்றன. வழக்கமாக ஹீரோக்கள் ஒரு படத்திற்கு டப்பிங் பேச குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அவகாசம் எடுப்பார்கள். படம் சிறப்பாக வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்னும் கூடுதல் நாட்களை எடுத்துக்கொள்வார்கள். பல வருட அனுபவம் வாய்ந்த நடிகர்களை டப்பிங் பேச இப்படியெல்லாம் சிரத்தை எடுக்கும் போது வளர்ந்து வரும் நடிகரான கிருஷ்ணாவோ யாக்கை படத்திற்கு தான் பேச வேண்டிய டப்பிங்கை ஒரே நாளில் பேச முடித்து விட்டாராம். இதை உலக சாதனையாக எண்ணி பெருமையாக ஊடகங்களுக்கு செய்திகளாகவே அனுப்பி வைத்தனர். படத்தின் பப்ளிசிட்டிக்காக செய்த இந்த விஷயம் தற்போது யாக்கை படத்திற்கு மைனஸ் ஆகிவிட்டதாக தகவல். ஹீரோவின் டப்பிங்கையே ஒரு நாளில் முடித்திருக்கின்றார்கள் என்றால் யாக்கை படத்தின் லட்சணம் எப்படி இருக்கும் என்று விநியோகஸ்தர்கள் மத்தியில் கிண்டலும் கேலியும் எழுந்துள்ளது.